தெரியாம தான் கேட்கிறேன். உங்களுக்கு சத்தியமா இத கேட்டு கோவம் வரலையா? கர்நாடக முதல்வரான டி.கே. சிவகுமார் அவர்கள் தமிழ்நாடு முதல்வரான விஜய் அவர்கள இம்மெச்சூர்டு பொலிட்டீஷியன்ட்டு தகாத வார்த்தைகள்ல விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் முதல்வரை எதிர்த்து கேள்வி கேட்டா பொங்குற விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஏன் இந்த ஸ்டேட்மென்ட்க்கு எந்த விதமான ரியாக்ஷனும் காட்டாம இருக்காங்க? கூட்டணி பாசமா? இது இப்படி இருக்க நேத்து டெல்லியில நிதி ஆயோக் கூட்டத்தொடர் நடந்துச்சு. தமிழ்நாடு முதல்வரான திரு விஜய் அவர்களும் சரி, கர்நாடக முதல்வரான டி.கே. சிவகுமார் அவர்களும் சரி இந்த கூட்டத்துல பங்கெடுத்துக்கிட்டாங்க. அப்போ கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மேகதாது அணையை கட்டுறதுக்கான அனுமதியை கொடுங்கன்ட்டு ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காரு. இப்படி கர்நாடக அரசு தொடர்ச்சியா நாங்க மேகதாது அணையை கட்டி தீருவோம் அப்படின்னு உறுதியா இருக்காங்க. இப்படி இருக்க சமயத்துல இன்னைக்கு காலையில ஒரு செய்தி வருது. வழக்கமா வருஷம் ஜூன் மாசம் திறக்கப்படுற மேட்டூர் அணையானது இன்னைக்கு திறக்கப்படல. ஏன்னா இன்னைக்கு காவேரி நீர்நிலை ரொம்பவே கம்மியா இருக்கு, திறந்து விட்டா தண்ணி இல்லாம போயிரும்ட்டு பதில் சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்பின்படி 419 டிஎம்சி காவேரி நீர் தமிழ்நாட்டுக்கு திறந்து விடப்படணும். அது இந்த முறை பண்ணல. தமிழ்நாட்டோட விவசாயமே காவேரி நீரை நம்பி தான் இருந்துட்டு வருது. அதன் அடிப்படையில தான் வருஷம் மேட்டூர் அணையில கிட்டத்தட்ட 93.47 டிஎம்சி நீர் திறந்து விடப்படுது. இதனால கிட்டத்தட்ட 17 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பலனடையுது. ஒரு குறுவை சீசனுக்கே கிட்டத்தட்ட 130ல இருந்து 140 டிஎம்சி தண்ணீர் தேவைப்படுது. அப்படி இருக்கும் பட்சத்துல தண்ணீரோட திசை மாறினா அது ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். இந்த நிலையில தான் கர்நாடக அரசாங்கம் தொடர்ந்து மேகதாது அணையை கட்டியே தீருவோன்ட்டு அழுத்தமா இருக்காங்க. இது மட்டும் கட்டப்பட்டுச்சுன்னா காவேரி மேல் பகுதியில் உள்ள கர்நாடக மாநிலங்கள் மட்டும்தான் பலனடையும். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரதுன்றதே ரொம்பவே ஒரு கேள்விக்குறியான விஷயமா மாறிடும். எல்லா கண்ட்ரோலும் அவங்கிட்ட தான் இருக்குமே தவிர நமக்கு டைம்லி பேசிஸ்லயோ அதே மாதிரி ஏதாச்சும் போராட்டம் பண்ணி பெற மாதிரி தான் இருக்குமே தவிர கண்டினியூஸா இப்ப வர மாதிரி வரவே வராது. இதனால பெருமளவு டெல்டா மாநிலங்கள் பாதிக்கப்படும், மக்களோட வாழ்வாதாரம் பெருசா நாசமடையும். தொடர்ச்சியா நம்ம மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். போன ஆட்சியிலையும் நீர்வளத்துறை அமைச்சரான துரைமுருகன் அவர்கள் இதை அழுத்தமா சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தான் திரும்ப சொல்றோம். இது தொழில்நுட்ப சார்ந்த விவாதம் கிடையாது, இது மாநில உரிமை சார்ந்த ஒரு போராட்டம். இதை நம்ம கண்டிப்பா காவேரி மேலாண்மை ஆணையத்துக்கிட்ட முறையிடணும். அதே மாதிரி உச்சநீதிமன்றத்துல கேஸ் போட்டு இதை நிப்பாட்டி ஆகணும். ஆனா இப்போ தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் காங்கிரஸோட தான் கூட்டணியில இருக்காரு. பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். ஆனா அவர் தொடர்ந்து மௌனத்தை தான் காட்டிக்கிட்டு இருக்காரு.